Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am having a technical champion, Sweta Alangani. Sweta civil engineer. இன்னைக்கு வந்து geotechnical engineering TNPSC 2024ல கேட்ட ரெண்டு கேள்வி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்றீங்க? First கேள்வி என்னன்னா a river of 5 meter depth consists of a sand bed with a saturated unit weight of 19 kilonewton per meter cube. Assume the unit weight of water as 10 kilonewton per meter cube. Which of the following statement is correct? அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் क्वेश्चन தான் இது. இதுல என்னன்னா ரிவரோட பெட் வந்து 5 மீட்டர் டீப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ரிவரோட டெப்த் வந்து 5 மீட்டர். consist of sand bed. இதுல வந்து sand bed இருக்கு with saturated unit weight. Sand bed ஓட saturated unit weight என்னன்னா 19 kilonewton per meter cube. Assume the unit weight of water. Unit weight of water கொடுத்துட்டாங்க 10 kilonewton per meter cube. Which of the following statement is correct? இதுல என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்கன்னா the effective stress at 5 meter depth is 50 kilonewton per meter square அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல effective stress வந்து 50 kilonewton per meter square அப்படின்னு சொல்லிருக்காங்க. செகண்ட் என்னன்னா total stress at 5 meter depth is 100 kilonewton per meter square அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப total stress வந்து 100 kilonewton. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ratio of total stress to effective stress வந்து 0.52 ன்னு சொல்லிருக்காங்க. ratio of total stress to effective stress is 2.11 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா effective stress கண்டுபிடிக்கணும், total stress கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம effective stress எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்து total stress is equal to effective stress minus pore water pressure. இப்போ வந்து effective stress இதுல என்ன இருக்குன்னா வாட்டர் வந்து saturated conditionல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா gamma saturated into H plus gamma W into H. இது போட்டா நமக்கு effective stress கிடைச்சிரும். So gamma saturated என்னன்னா 90. இதுல height எவ்வளவுனா 5. gamma W என்னன்னா 10. இதுல height எவ்வளவுனா 5 தான். அப்ப என்னன்னா 19 5 காமன் எடுத்துட்டு 90 minus 10 போட்டா 9 into 5. 9 into 5 போட்டா 45 kilonewton per meter square கிடைக்கும். இதான் நமக்கு effective stress. இதுல என்னன்னா நமக்கு total stress எப்படின்னா gamma saturated நம்ம எடுத்துக்கிறோம். saturated condition நம்ம எடுத்துக்கிறோம். pore water pressure இது பேர்லயே இருக்கு pore water pressure. அப்ப வாட்டரோட யூனிட் weight தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப gamma W into H அப்படின்னு நம்ம போடுறோம். இது வந்து என்னன்னா saturated conditionக்கு நமக்கு இந்த ஃபார்முலா. இதே வந்து dry கண்டிஷனா இருக்கு. இப்போ ஒரு ரிவர் இருக்கு. இந்த ரிவர் ஒரு டெப்த் கொடுத்திருக்காங்க. இந்த ரிவர்ல வந்து வாட்டரே இல்ல, வெறும் சாயில் மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு வந்து நமக்கு எப்படி வரும்னா ஃபார்முலா effective stress is equal to gamma by dry into H minus pore water pressure இதுல இருக்காது. அப்ப இந்த இது மட்டும் தான் வரும். dry conditionல வாட்டரே இருக்காது. அப்ப pore water pressure வந்து 0 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு effective stress ஓட வேல்யூ என்னன்னா gamma dry into H அப்படின்னு வரும். இதே வந்து partially saturated partially saturated என்னன்னா இப்ப ரிவர் பெட்ல வந்து பாதி வாட்டர் பாதி சாண்டா இருந்துச்சுன்னா அப்ப அதோட effective stress எப்படி இருக்கும்னா gamma bulk நம்ம எடுத்துப்போம். gamma bulk into H minus gamma இதுலயும் வந்து pore water pressure வராது. நமக்கு எதுக்குல pore water pressure வரும்னா saturated conditionல மட்டும் தான் நமக்கு pore water pressure வரும்னு தெரியும். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ரேஷியோ ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெஸ் நமக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்னன்னா 45 எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்னா இந்த 19 டிவைடட் into 45 போனா 45 டிவைடட் பை இது போட்டா நமக்கு என்ன வரும்னா 2.11 ன்றது நமக்கு கிடைக்கும். அப்ப ஃபார்முலா அப்படியே மாறி வரும். 19 into 5 divided by 45. அப்ப 2.1 கிடைக்கும். இப்போ 1/2 தான் வரும். இந்த ஃபார்முலா அப்படி போட்டா 95/45 போட்டா 2.1. 95/45 போட்டா So our answer is ratio of total stress to effective stress is 2.1. So இன்னைக்கு ratio of total stress to effective stress plan பண்ணோம். Second question என்னன்னா for over consolidated soil which of the following is true with
ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்கிம்டன் போர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட்ல என்னன்னா ஏ அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஏ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் சேச்சுரேஷனும் ஓவர் கன்சாலிடேஷன் ரேஷியோவையும் மென்ஷன் பண்ணுது. இதே வந்து பி that is Skimton pore pressure coefficient B என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ வந்து ஃபார் கண்டிஷன் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலா இருந்துச்சுன்னா B வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும். இதே வந்து ஓவர் கன்சாலிடேஷன் ரேஷியோ கன்சாலிடேஷன் ரேஷியோக்கு A ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இல்லாம சேச்சுரேட்டட் சாயில்ன்ற பத்தி எதுவுமே சொல்லலைன்னா நோ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் சேச்சுரேஷன் A ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும், B ஓட வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கும். இப்போ இதுல என்ன क्वेश्चनனா இதுல எதுவுமே சொல்லல, ஓவர் கன்சாலிடேட்டட் சாயில் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சேச்சுரேஷனை பத்தி எந்த ஒரு இதுவும் சொல்லல. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா A less than 1, B less than 1. ஆப்ஷன் D is the right answer. நீங்க ரெண்டு கான்செப்ட் கத்துக்கிட்டோம். சிவில் இன்ஜினியரிங் கிட்ட வந்து ரெண்டுமே கத்து கொடுத்து சேர்த்தாக்க. தேங்க்யூ ஸோ மச்.